சார் பேட்டி என்ன கொடுக்குறீங்களா சார்? சார் கொடுத்துருங்க சார், 2 நிமிஷம் சார். கட்சியாக பதிவு செய்வதற்கான விண்ணப்பம் என்னென்ன விஷயங்கள்? தளபதி எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் மகிழ்ச்சி கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் அறிவித்திருக்கிறார் என்று அதாவது எப்போ வந்தது? எந்த தேர்தலில்? எல்லாமே வந்து தலைவர் இல்லை சார், தலைவர் வந்து எல்லாமே அதில் வந்து அந்த அறிக்கையில் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அது நீங்கள் தான். ஓகே, ப்ளீஸ் எது சேஃப்டிங் கட்சியாக பதிவு செய்வதற்கான விண்ணப்பம் என்னென்ன விஷயங்கள்? தளபதி எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் மகிழ்ச்சி கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் அறிவித்திருக்கிறார் என்று அதாவது எப்போ வந்தது? எந்த தேர்தலில்? எல்லாமே வந்து தலைவர் இல்லை சார், தலைவர் வந்து எல்லாமே அதில் வந்து அந்த அறிக்கையில் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அது நீங்கள் தான். ஓகே, ப்ளீஸ் எது சேஃப்டிங் கட்சியாக பதிவு செய்வதற்கான விண்ணப்பம் என்னென்ன விஷயங்கள்? தளபதி எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் மகிழ்ச்சி கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் அறிவித்திருக்கிறார் என்று அதாவது எப்போ வந்தது? எந்த தேர்தலில்? எல்லாமே வந்து தலைவர் இல்லை சார், தலைவர் வந்து எல்லாமே அதில் வந்து அந்த அறிக்கையில் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அது நீங்கள் தான். புஷி ஆனந்துடைய செய்தியாளர் சந்திப்பை பார்த்தும் அடுத்ததாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் நம்முடைய நேரிடம் பேசலாம். விஜய் அரசியல் கட்சி தொடங்குவதாக நேற்றிலிருந்து தொடர் செய்திகள் வந்த வண்ணம் இருந்த நிலையில் தற்போது அவருடைய அரசியல் கட்சி அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டு தமிழக வெற்றி கழகம் என்று தன்னுடைய அரசியல் கட்சிக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு 2026 சட்டமன்ற தேர்தல் தான் தன்னுடைய இலக்கு என்றும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லை என்றும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட சில திரைப்பட பணிகள் இருப்பதன் காரணமாக அது முடித்த பிறகு முழுநேர அரசியலில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்திருக்கிறார். மீண்டும் இணைகிறார் நம்முடைய திமுகவுடைய அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி அவர்கள். சார் வணக்கம்.